ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ஆகாஷ் அப்படியே வண்டியில் பயங்கரமாக அப்படியே அவ்வளோ வேகத்தோடையும் அப்படியே ஆக்ரோஷத்தோடையும் வந்துக்கிட்டு இருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக அடி வாங்கியிருக்காங்க. ஆனாலும் அணுக்காண்டி வண்டியில் வேகமாக வந்துட்டுருக்காங்க. அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் அபி, அணு, அத்தை எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷனுக்காக போயிட்டுருக்காங்க. வேகமாக போயிட்டுருக்கில்ல ஒரு கோயிலை பார்க்குறாங்க. கோயிலை பார்த்த கையோட அணுவுக்கு தோணுது யோசனை, நம்ம எப்படி போனாலும் சரி ஆகாஷ் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவோம் அப்படின்னுட்டு, அபி நம்ம கோயிலில் போய் வேண்டிட்டு போமா, போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அபியும் சரி அத்தை, நாங்கள் 2 பேரும் வேண்டிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சரி நீ போயிட்டு வாங்கன்னு அத்தை ஆட்டோவில் இருந்துக்கிறாங்க. அபியும் அணுவும் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. அணு அப்படி மனமுறிய வேண்டுறாங்க, என் ஆகாஷுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னுட்டு. என்ன அக்கா இவ்வளோ பலமாக வேண்டிகிட்டு இருக்காளே அப்படின்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க அபி. அந்த சமயம் பார்த்தா ஆகாஷ் அப்படியே அங்கே வந்துட்டுருக்காங்க. அவங்களால வண்டி வேகமாக ஓட்ட முடியலை. ஓட்டி ஓட்டி களைச்சி போயிடுறாங்களா, அப்படியே சோர்வாகி இருந்துடுறாங்க. அப்படியே கோயிலுக்குள்ளே வர்றாங்க. கோயிலுக்குள்ளே ஆகாஷ் வரையில் வந்துட்டுருக்க பார்க்குற அபி, ஆஹா என்ன 2 பேர் மீட் பண்ணட்டும், என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிறாங்க அபி. ஆகாஷை பார்த்தோன்னே அணு அப்படி பதறி போயிடுறாங்க, துடிச்சு போயிடுறாங்க. ஆகாஷ் என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு துடிக்கிறாங்க. மயங்கி போய் கீழே விழுகிறாங்க. பார்த்தா அவங்க தலையிலேருந்து பின்னாடி இப்படியே ரத்தம் கொட்டுது. என்னாச்சு, ஏன் ரத்தம் கொட்டுதுன்னு அப்படியே உண்மையான பொண்டாட்டி எப்படி துடிப்பாங்க அந்த மாதிரி துடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அபி, அடி அக்கா உனக்கு லவ்வே இல்லைன்னு சொன்னேன், இவ்வளோ பாசம் வச்சுருக்கியா, அடி கள்ளி இப்பாவது சொன்னியே அப்படின்ட்டு அப்படியே மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. என்னை விட்டுட்டு எப்படி அணு போக முடிஞ்சு உன்னால்? இல்லைங்க சொன்னால் கேளுங்க, நீ சொல்லு அணு, ஏன் இப்படி போக போகிற, இனிமேல் என்னை விட்டுருங்க, என் கூட பேசாதீங்க, சரி அனு, உன் மேலே நான் இருக்கனா இல்லையா, உன் மனசில் என்னோட காதல் இருக்கா இல்லையா அப்படின்னு அழுகிறாரு. ஆகாஷ் அழுது கெஞ்சி கேட்குறாங்களா, அதனால் அணுவால் கட்டுப்படுத்த முடியல. ஆமாம் இருக்கீங்க, என் மனசில் நீங்கள் இருக்கீங்க, போதுமா, நான் உங்களை விரும்பினேன் தான், போதுமா, ஃபஸ்ட்டில் உங்களை பார்த்து எப்போ என்கிட்ட பேசுனீங்களோ லவ்வோ சொன்னீங்களோ அப்போ இருந்தே நான் உங்களை விரும்புகிறேன், போதுமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் அணு என்ன வேணாங்கிற, என் கூட பேச மாட்டேங்கிற, ஏன் இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போகிற அப்படிங்கிறாங்க. எப்படிங்க வாழ முடியும், உங்கள் குடும்பம் எங்களை ஏற்றுக்குமா, நாங்கள் இருக்கிற நிலைமை வேற, உங்கள் நிலைமை வேற, பார்த்தீங்களா சும்மா நின்று பேசுனதுக்கே என்ன பேச்சு பேசினாரு உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாரும், எப்படிங்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை அனு, என்னை விட்டு போயிடாத, என் காதல் உண்மையானது, எனக்காக நீ பார்க்குறியா எங்கள் அப்பா அம்மாக்காக பார்க்குறியா? இல்லைங்க, நான் வாழ்கிறது உங்கள் வீட்டில் எல்லாரோடையும் தானே வாழணும், முடியாதுங்க, வேணாம், நான் வாழலை, நான் தயவு செஞ்சு நான் விட்டுருங்க, நாங்கள் ஊருக்கே போயிடுறோம், அப்படி போகிறாங்க என்னை கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க வேணாங்க, இந்த நிமிஷம் கூட நான் செத்துட்டு போகிறேன், சாக தயாராக இருக்கேன் அப்படின்னு ஆகாஷ் பயங்கரமாக புலம்புறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க, அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் லவ் இருக்குன்னு தெரிஞ்சவுடனே அக்கா மனசில் குட்டி பாசி இருக்குது அப்படின்னோடனே ராகுவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. ராகு வேகமாக ஓடி வர்றாரு, ஏன்னா மயங்கி வர விழுந்திருக்காங்களே அதனால் சொல்லிடுறாங்க விவரத்தை. அபி சொன்னதுனால வேகமாக ஓடியாராரு, உள்ளுக்கு போகிறாங்க. உடனே கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க ராகுவ கையை. போகாதீங்க, ஏன் கையை பிடிக்கிற, அவங்க 2 பேரும் இன்னும் பேசிக்கிட்டும் மனசு விட்டு, நம்ம இங்கேருந்து கேட்போம் அப்படின்னு 2 பேரும் ஒண்டின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அள்ளி தெளிக்கிறாங்க காதல் வசனத்தை. என் அண்ணன் ராகு இருக்கா, நம்மளை சேர்த்து வைப்பான் அப்படிங்கிறாங்க. அபியும் இருக்காங்க, தெரியும் அவங்களுக்கு எல்லா விவரமும், அப்படி இப்படிங்கிற அவங்க மனசில் நான் இருக்கேனான்னு தெரிகிறக்கா தான் இந்த 3 நாள் தங்குறதுக்கே வச்சாங்க அப்படின்னு அபியை பற்றி உண்மையை சொல்கிறாங்க. ஐயோ வேணாங்க, யாருமே வேணாம், நாங்கள் நிம்மதியாக நாங்கள் ஊருக்கு போகிறோம், ப்ளீஸ் விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளார போயிடுறாங்க. ஏன்னா ஆகாசம் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. ராகவ் துடிச்சு போயிட்டே என்னடாச்சுன்னு பதறாங்க. அப்படியே அணு அழுகுறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி பார்த்துக்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அள்ளிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ராகவ் அணு அழுதுகிட்டே இருக்காங்க. குட்டி பாஸ் மனசில் வச்சுட்டு ஏக்கா நீ இல்லைன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அபி ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. இல்லை நான் அது நீ மறைக்காதக்கா, நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், இனிமே நம்ம இந்த ஊரை விட்டு போகலை. ஏன்டி இப்படி சொல்கிற? ஆமாம், எப்படி நான் இனிமேல் போவேன், குட்டி பாஸ் உன் மனசில் இருக்காங்க, ஓ மனசுலேயும் குட்டி பாஸ் இருக்காங்க, குட்டி பாஸ் ரொம்ப நல்லவங்க, அவங்க தான் உனக்கு கரெக்டான ஏற்ற ஜோடி, நாங்களும் ராகவ் சாரும் உங்களை 2 பேர் லவ்வையும் சேர்த்து வைப்போம், கல்யாணம் பண்ணி வைப்பேன், இதுதான் என்னோட இனிமேல் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சேர்த்து வைக்காமல் அந்த ஊரை விட்டு போக மாட்டேன், வாக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை இதுக்கு சம்மதிப்பாங்களா? எதுக்குடி வா சம்மதிப்பாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இப்போ ஏன் போகலைன்னு ஊருக்கு போகலன்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது சொல்லிக்குவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. ஆட்டோக்குள்ளே போனதுமே அத்தை கேட்குறாங்க, சரி போகலாமா அப்படிங்கிறாங்க. போகலாம், ஆனால் ஸ்டேஷனுக்கு இல்லை, வீட்டுக்கு போகிறோம். என்னடி சொல்கிறீங்க, வீட்டுக்கு வாங்க அத்தை, வீட்டுக்கு போய் எல்லா விவரமும் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடி என்னடி பயவுல இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு குழம்பி போய் வராங்க அவங்க அத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.